10th standard mathematics chapter 2 it says 2.6 question number 4. The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n so that the series is an AP. So இதில் என்னன்னா sum of n terms என்னன்னு sum of n terms என்னன்னு 2n square minus 3n அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த சீரீஸ் ஒரு ஏபியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏபியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 டேர்ம்ஸ் தேவை, T1 T2 T3. ஏன்னா நம்மளுக்கு D1 ஈக்குவல் டு D2 சொல்லி இது முன்னாடி உள்ள சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். D1 இப்போ வந்து ஒரு ஏபி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா D1 ஈக்குவல் டு D2 உள்ளதை ஈக்குவல்னு சொல்லணும். அப்படி ஈக்குவல் இல்லைன்னா அது ஏபி கிடையாது, ஈக்குவல்னாச்சுன்னா அது ஏபி அப்படி சொல்லி சொல்லுவோம். சில D1னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1 அண்ட் D2 பார்த்தீங்கன்னா T3 மைனஸ் T2. ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு தேவையானது T1 T2 T3 எல்லாமே தேவைப்படுது. ஸோ இந்த 3 தான் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 1 டேம், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டேம், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டேம் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு S1 S2 S3 கண்டுபிடிக்கணும். S1 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா டேம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ சம் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ S1 கண்டுபிடிக்கணும்னா இதில் நீங்கள் n விலை 1 போட்டால் மாதிரி. ஸோ 1 போட்டிங்கன்னா 2 × 1 the whole square minus 3 × 1. That gives 2 × 1 square 1 minus 3 × 1. அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 minus 3 that is equal to -1. ஸோ S1 வந்து -1. S1 மீனிங் என்ன? இப்போ ஒரு ஏபி இருக்குது, அதோடைய டேம் 1 மட்டும் சம்மனிய மாதிரி இருக்கும். ஸோ டேம் 1 மட்டும் சம்மனி எங்கே பற்றி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 அப்படி போட்டிருக்கு ஒரு 80. இதில் S1 வேணும்னா ஃபஸ்ட்டு டேமை மட்டும் தான் நம்ம சம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேம் வந்து S1 பண்ணாலும் சரி தான், T1 பண்ணாலும் சரி தான், அதே ஃபஸ்ட்டு டேம் தான். ஏன்னா 1 கூட எங்கே ஆட் பண்ண முடியும், அடுத்த டேர்ம்ஸை ஆட் பண்ண முடியும். ஏன்னா S2ன்னு சொன்னால் தான் அடுத்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும். எத்தனை நம்பர் டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் தான் ஆட் பண்ணணும். இப்போ கீழே இங்கே 1 தான் இருக்குது, அப்போ ஒரு டேர்ம் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 தான் வரும் இப்படி பார்த்தாலும். ஸோ இந்த 1 நீங்கள் ஒரு ஏபியை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டு டேர்மை S1ன்னு சொல்லலாம், T1ன்னு சொல்லலாம். T1னா டேர்ம் 1, இந்த ஏபியோட டேர்ம் 1 இதுதான். ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் S1 T1ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு T1. ஸோ அப்போ T1 என்னது -1ன்னு அர்த்தம். இப்போது S2 கண்டுபிடிங்க. S2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேலை 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ S2 ஈக்குவல் டு 2 × 2 the whole square minus 3 × 2. That gives 2 × 4 2 square 4 minus 6 3 2 6. 8 minus 6 வந்து ஆன்சர் என்ன வருதுன்னா 2 வருது, 2 வருது. ஸோ இப்போது T2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா S2லேருந்து S1 செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணா டேர்ம் 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ S2 வந்து நம்மளுக்கு 2 -1 டேர்ம் 1 S1 யூஸ் பண்ணணும். S1 யூஸ் பண்ணணும்னா S1 வேல்யூ என்னது -1 தான். ஸோ இதே -1 தான் வரப்போகுது. ஸோ T1 சரி தான், S1 சரி தான், அது ரெண்டுமே -1 தான். இப்போ 2 - × ++ = 3. அப்போது டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா 3 வருது. ஸோ இதுக்கு வந்து டேர்ம் 2 வந்து 3. இப்போ இதே போல் T3 கண்டுபிடிக்கணும். T3 கண்டுபிடிக்கணும்னா S3 கண்டுபிடிக்கணும். S3 கண்டுபிடிச்சிங்கன்னா n வேலை 3 போட்டுங்க. ஸோ 2 × 3 the whole square minus 3 × 3 2 × 9 -9. அப்போ என்ன வரும் 18 - 9 that is equal to 9 வருதா. இப்போ வந்து T3 கண்டுபிடிக்கணும். T3லேருந்து S3 - S2 கண்டுபிடிக்கணும். ஸோ 9 - S2 என்னது S2 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ T3 வந்து 7 கிடைச்சாச்சு. ஸோ T3 இருந்தால் S3லேருந்து S2 கண்டுபிடிக்கும். அதாவது அந்த T3னா S3 கண்டுபிடிக்கிறோம்ல, அதாவது அந்த டேர்முக்கு நேபரில் சம்மு, அந்த டேர்ம் இருக்கிற சம்மில் வந்து மிச்ச சம்மு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 2 3 4 சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் இருக்குதுங்க. சரி S3 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ S3னா இவ்வளோ டேர்ம்ஸு சம் பண்ணணும். அதுலேருந்து S2 சம் பண்ண வந்து சம் வந்துச்சுன்னா இந்த டேர்மில் மட்டும்தானே இருக்கும். ஸோ அந்த டேர்மோட எக்ஸாக்ட் வேல்யூவே அது கிடச்சிரும். S3ன்னு சொல்லி அது T3ஆகவே கிடச்சிரும். ஸோ அதுதான் இது. இந்த ஒரு டேர்மோட வேல்யூ நம்ம இந்த ஒரு டேர்மோட வேல்யூனா அது T1 S1 இப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு வேல்யூன்னு S3ன்னு சொல்ல முடியாது, T3 மட்டும் தான் சொல்ல முடியும். S3னா இது மொத்தம் 1 2 3 சம், இது அவ்வளோதான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் S3 வரும். S1 பொறுத்ததான் அப்படி கிடையாது, இது மட்டும் தான். ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான். S1 இது தான் T1 தான் ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்குது. இதே நம்பர் கூட்டிகிட்டு போச்சு S2 S3 S3 4 கூட்டிகிட்டு போச்சுன்னா சம்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இப்போ S2னா இவ்வளோ வரும், S3னா இவ்வளோ வரும், S4னா ஃபுல்லாக 4 வரைக்கும் வரும். ஸோ இப்படி அது போயிட்டே இருக்கும். பட் டேர்ம் 1 பார்த்தீங்கன்னா T1 இது T1 இது T2 இது T3 T4 அப்படி ஒரு டேர்ம் தான் வரும். ஸோ டேர்முக்கும் சீரீஸ்க்குள்ள சம்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது கரெக்டாக புரிஞ்சுச்சிட்டிங்கனாலே இது வந்து ஈஸி தான். அப்போது
நம்ம டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஏன்னா D1 தேவை, D1க்கும் D2 தேவை. ஸோ T2 மைனஸ் T1. T2 என்னது? T2 3 அண்ட் T1 வந்தீங்கன்னா -1. ஸோ 3 + 1 வந்து 7. சாரி 3 + 1 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 + 1 4. அடுத்தது T2. T3 மைனஸ் T2. T3 தான் 7 மைனஸ் T2 வந்து பார்த்தீங்கன்னா 3. That is equal to 4. ரெண்டு பேர் சேமாக வருது பாருங்க. ஸோ D1 = D2 திஸ் அன் ஏபி. இப்படி வந்தாலே நான் ஈக்குவல் சொல்லிவிட்டேன். ரெண்டு ஏபி ஈக்குவல் வருதுனாலே அதாவது ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வருதுனாலே அது ஏபி தான். அப்படி இல்லைன்னா எப்படி காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் வரும்? ஸோ அப்படினால ஈக்குவல் தான். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.